தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் ஒரு அரிய நிகழ்வு தென்காசியில் இருந்து தொடங்கியுள்ளது. தமிழின் தடத்தை விட இந்தியாவில் பதிப்பதுடன் ஆன்மீக பிணைப்பையும் இந்த பயணம் வலுப்படுத்தியுள்ளது. அப்படி என்ன யாத்திரை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழுக்கு மகுடம் சூட்டும் அரிய நிகழ்வு. வடநாட்டு காசியும் தென்னாட்டு தென்காசியும் சங்கமிக்கும் அற்புத யாத்திரை. தமிழகத்தையும் காசியையும் தென்காசியின் ஆன்மீக பிணைப்பு மூலம் கவனப்படுத்தும் ஆன்மீக நெடும் பயணம். தமிழ் கலாச்சாரம், ஆன்மீக மரபு, பாரதத்தின் ஒற்றுமை, இந்த மூன்றையும் இணைத்து ஒரு வரலாற்றை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது காசி தமிழ் சங்கமம் 4.0. ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தென்னகத்தின் ஆன்மீக தாயகமான தென்காசி மற்றும் பாரதத்தின் சிவப்புனிதம் நிறைந்த காசி ஆகிய இரு நகரங்களின் கலாச்சார உறவை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையிலான நெடுங்கால ஆன்மீக பிணைப்பை மேலும் வலுப்படுத்துவது மட்டுமல்லாது, தமிழ் மொழியின் பெருமையும் தமிழர் மரபையும் வட இந்திய நிலங்களில் பதித்த தடங்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில் இந்த நிகழ்வு முக்கிய பங்கு வகிக்கிறது. அகத்திய முனிவர் வாகன பயணம் இந்த விழாவின் முக்கிய அம்சமாக அமைந்துள்ளது. தெற்கின் காசி என போற்றப்படும் தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து வடக்கின் காசியான வாரணாசி நோக்கி இந்த வாகன யாத்திரை துவங்கப்பட்டது. அகத்திய முனிவரின் பெயரால் அழைக்கப்படும் இந்த யாத்திரை தமிழ் பண்பாடு மற்றும் ஆன்மீகத்தின் ஆழத்தை உணர்த்தும் ஒரு சின்னமாக கருதப்படுகிறது. இந்த யாத்திரையை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் நடைபெற்ற இந்த தொடக்க விழாவில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், ஜோஹோ நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு, பல்வேறு துறை சார்ந்த விருந்தினர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆகியோர் பங்கேற்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை கண்டுகளித்தனர். காசி தமிழ் சங்கமம் 4வது ஆண்டு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இப்பொழுது தென்காசியிலிருந்து காசிக்கு செல்வதற்கு இன்று நாம் எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கிறோம். இது நமது பாரத பிரதமரின் நாட்டை ஒருங்கிணைக்கும் ஒரு திட்டம். அதில் இந்த தமிழ் சங்கமம் காசியில் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பே நிலவிய அந்த தமிழ் பண்பாட்டை மீண்டும் நாம் இது ரிவைவ் செய்கிறோம். இப்பொழுது அதுதான் இது இப்போ ஐஐடி சென்னையும் ஜோஹோ நிறுவனம் எல்லாரும் ஒத்துழைத்து இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழரின் பெருமைமிகு கலாச்சார பாரம்பரியத்தை வட இந்தியா முழுவதும் பரப்பும் நோக்குடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த வாகன யாத்திரை தஞ்சாவூர், புதுச்சேரி, திருப்பதி, நந்தியால், ஹைதராபாத், நாக்பூர், ஜபல்பூர், பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்கள் வழியாக பயணித்து இறுதியில் வாரணாசியை அடையும். ஒவ்வொரு நகரத்திலும் இந்த யாத்திரைக்கு சிறப்பு வரவேற்பு, கலாச்சார நிகழ்ச்சிகள், தமிழர் வட இந்தியர் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் நிகழ்வுகள் ஆகியவற்றுடன் வரவேற்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வின் மூலம் தமிழகத்தின் தொன்மையும் மொழியும் ஆன்மீக ஆழமும் தேசிய அளவில் மேலும் புரிய வைக்கப்பட்டு வரும் நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு அரசை கடுமையாக விமர்சித்தது அரசியல் அரங்கில் கூடுதல் கவனத்தை ஈர்த்தது. பீகார்ல 65 லட்சம் பேர் வாக்காளர் நீக்கிறாங்க. ஏன் வாக்காளர் நீக்குங்க அப்படின்னா, இறந்து போனவர்கள் பட்டியல். இப்ப தமிழ்நாட்டிலே மொத்தம் 75 லட்சம் பேர் வருவதாக ஒரு உத்தேச கணக்கு சொல்லணும். அதுல உண்மைதான் என்னன்னா, 2002 யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தப்படி, வாக்காளர் ஏற்கனவே வாக்குச்சாவடிப்படி இன்னும் உயிரோடவே இருக்காங்க. கொளத்தூர் தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. முதலமைச்சருடைய தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுகவுடைய நோக்கமாக இருக்குது. முதலமைச்சர் அதுக்காக தான் கோர்ட்டுக்கு போனாங்க.
கோர்ட்டுக்கு போயிட்டு கீழோடி என்ன பண்றாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டே தான் இருக்காங்க. இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அப்படின்னாரு. இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் இல்லை, யார் மத்திய அரசுல இருக்காங்களோ அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டம் தான். 20 வருஷத்துக்கு இருக்க வாக்காளர்கள் சீர்திருத்தம் செய்யும், அவ்வளவுதான். இதுல வேற குளறுபடியே கிடையாது. குளறுபடியே யாருன்னா நம்மளுடைய முதலமைச்சர் தான் குளறுபடி. அவங்களுக்கு கூட இருக்கவங்க தான் குளறுபடி பண்றாங்க. ஓட்டு இருக்கு, இறந்தவங்கள நீக்கணும், 18 வயசு வந்தவங்கள சேர்க்கணும், அவ்வளவுதான் எஸ்ஐஆர். இதுக்கு இவங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். எஸ்ஐஆர் திட்டத்தில் எந்த சிக்கலோ குளறுபடியோ இல்லை. இந்த திட்டத்தில் பிரச்சனை இருப்பதாக மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தி குளறுபடி செய்ய முயற்சிப்பது தமிழக முதல்வரே என்று அவர் குற்றஞ்சாட்டினார். ஒருபுறம் கலாச்சார ஒற்றுமையை கொண்டாடும் காசி தமிழ் சங்கமம் மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வேளையில், மறுபுறம் இந்த நிகழ்ச்சியில் எழுந்த அரசியல் கருத்துக்கள் தமிழக அரசியல் சூழலில் புதிய விவாதத்தையும் உருவாக்கியுள்ளன. சேஜ் அகத்தியர் வெஹிக்கிள் எக்ஸ்பெடிஷன், அதாவது அகத்தியர் அவர் தான் முதல்ல தமிழை நமக்கு காசியிலிருந்து இங்க பரப்பினதாகவும் சித்த மருத்துவத்தை உலகுக்கே எடுத்து சொன்னதாகவும் இருக்கு. அதை முன்னிலைப்படுத்துற விதமா, அகத்தியரை போற்றும் விதமா இந்த பயணம் இங்கிருந்து நாங்க தொடங்குறோம். இதுல தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்க்கும், தமிழ்நாட்டுல தான் மிக பரவலா சித்த மருத்துவம் இருக்கு, எல்லா ஸ்டேட்டுக்கும் இது போகணும், எல்லா மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல எங்களோட தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இந்த பயணத்துல கலந்துட்டு இதை முன்னெடுப்பா எடுத்திருக்கோம். தென்காசியிலிருந்து தொடங்கிய இந்த அகத்திய முனிவர் யாத்திரை வட இந்தியா வரை செல்லும் பயணத்தின் போது தமிழ் பண்பாட்டின் ஒளியையும் பாரம்பரியத்தின் பெருமையையும் பரப்பி செல்லும் என்பதில் ஐயமில்லை. இந்த யாத்திரை தமிழர் அடையாளத்தையும் இந்திய ஒற்றுமையையும் ஒரே தளத்தில் நிறுத்தும் ஒரு முக்கியமான ஆன்மீக கலாச்சார முயற்சியாக பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் ராஜன்.